உள்ளத்தை போலவே உடலையும் வலிமையாக உருவாக்கிடும் வகையில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டியில் உடலை ரப்பர் போல வளைத்து யோகாசனம் செய்து மகளிர் அசத்தினர். பார்வையாளர்கள் விழிகள் இமை மூட மறுக்கும் வகையில் யோகாசனத்தை செய்து காட்டிய மகளிரின் சாதனையை ஒரு செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையை அதிகப்படுத்துவதில் யோகாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இதன் சிறப்பை உணர்ந்து மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் யோகா போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மகளிருக்காக அஸ்மிதா யோகாசனா லீக் என்ற பெயரில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றது. 11 வயது முதல் 18 வயது வரை ஒரு பிரிவாகவும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஒரு பிரிவாகவும் போட்டிகள் நடத்தப்பட்டன. குறைந்தபட்சம் 5 யோகாசனங்களை செய்து காட்டும் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் உடலை ரப்பர் போல வளைத்து மகளிர் யோகாசனங்களை செய்து காட்டினர். விதிமுறைகளின்படி ஒரு யோகாசன நிலை 60 வினாடிகளுக்கு ஆடாமல் அசையாமல் போட்டியாளர்கள் செய்து காட்டியது பிரமிப்பை ஏற்படுத்திடும் வகையில் இருந்தது. பிரத்யேக யோகாசனங்கள் 15 வினாடிகளுக்கு நிலைநிறுத்தப்பட்டது. பாதஹஸ்தாசனம், பச்சிமோத்தாசனம், ஜானசீராசனம், ஏக பாதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை மாணவியர் திறம்பட செய்து காட்டினர். மத்திய அரசின் இந்த போட்டிகள் மாணவியருக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியில் போட்டியில் பங்கு பெறாங்க. கேலோ இந்தியாவில் அஸ்மிதா இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த யோகா இருந்தால் தான் மென்டலி ஃபிசிக்கலி சோசியலி அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸும் இன்றைக்கி ஃபிட்டாக வேணும் அப்படின்னு யோகம் தேவை இருக்குது. இதே போன்று கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடனத்துடன் கூடிய யோகா போட்டிகளும் நடத்தப்பட்டன. 2 மட்டுமே பங்கேற்று 3 நிமிட நேரத்தில் பாடல்களின் இசைக்கேற்ப உடலை வளைத்து நெளித்து ரப்பர் போல வளைத்து மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். பார்ப்பவர்களின் விழிகள் இமை மூட மறந்து மெய்மறந்து பார்த்திடும் வகையில் தங்களின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்திய மாணவிகளின் சாகசம் யோக கலையின் சிறப்புகளை எடுத்து கூறும் வகையில் அமைந்திருந்தது. போட்டியில் பங்கேற்கும் இருவரின் ஒருங்கிணைப்பு, அழகுற முகத்தில் புன்னகையுடன் யோகாசனங்களை செய்தல், 3 நிமிடத்தில் வீரபத்ராசனா, கருட விமானாசனா, திரிசூலாசனா உள்ளிட்ட 10 ஆசனங்களை செய்து காண்பித்தல் ஆகிய விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. கண்டினியூஸாக எங்களுக்கு காம்படிஷன் வரும்போது இன்னும் எங்களை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கும். எங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்டை இது பண்ணுவோம். கேலோ இந்தியா அஸ்மிதா விமென்ஸ் லீக் என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.